மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவ கீதை 6வது அத்தியாயம். இதில் பந்தத்தை பற்றியும் மோட்சத்தை பற்றியும் விளக்கிக்கிட்டு இருக்கார். இதில் சொல்கிற கருத்து முக்கியமாக சில கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள கருத்து. ஏன்னா ரெண்டுமே பொய்ன்னு சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா நம்ம நேரடியாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த பொய்யின்னும் அதை விட மோட்சமே பொய்ன்னு சொல்கிறது அதை விட ஒரு மாதிரியாக இருக்கும். வேறு எதுக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கும்போது பொய்யாத அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பொய்யை நீக்கிறதுக்கு பொய்யான ஒன்று கட்டாயம் வேணும். அதனால் இதை சொல்லும்போதே இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது குருமார்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சப்ஜெக்ட் இது அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாம் வருது இதில், நீ பின்னாடி போகப்போ எல்லா விஷயமும் வரும். இருந்தாலும் இந்த கருத்து கொஞ்சம் ஷட்டில் பாயிண்ட்டு தான். கொஞ்சம் புதுசாக வந்தவங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். நான் சில கொஞ்சம் எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை, பார்க்கலாம். இங்கே திருப்பி அதே பந்தம், சம்சாரம், துக்கம் என்பதனுடைய விளக்கத்தை சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எது பந்தம் சொல்லும்போது பொதுவாக துயரம்தான், துயரப்படுறது. பிறகு மோகம், நம்மளுக்கு எல்லாம் உள்ள மோகம் இருக்கும், சரியாக புத்தி வேலை செய்யாது, அதுவும் பந்தம். சுகமும் பந்தம்ங்கிறார். விஷய சுகம் அதுவும் ஒரு வகையான துக்கம்ங்கிறார். விஷய சுகம் இருக்கே அதுவும் ஒரு வகையான துக்கம்தான். இந்த சோகங்கிறது உடம்புல வர்றதை விட மனதில் வரக்கூடிய சில தாபங்கள் தான். உடம்புல கஷ்டம் வந்தால் மனசை தாங்கிக்கிருச்சுன்னா, மனசு தாங்கிக்கிருச்சுன்னு வச்சுங்க, அது கஷ்டம் தெரியாது. சில பேர்லாம் பார்க்குறவங்க உடல் எவ்வளோ வலி வந்தாலும் தாங்குவாங்க, அது தெரியவே தெரியாது. இந்த திதிக்ஷை இருக்கும். பொதுவாக மனசில் வரக்கூடியதையும் சோகம்னு சொல்லுவோம். சோகம்னா மனசில் வரக்கூடிய தாபம், பயம், பொறாமை, கோபம், பாதுகாப்பின்மை, நம்மளுக்கு ஒன்றும் இல்லையேன்னு நினைக்கிறது, நம்மளை பின்னாடி யார் காப்பாற்றுவான்னு நினைக்கிறது, இல்லை பையன் சரியில்லை, அந்த மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் சோகம். அதுவும் ஒரு பந்தம். மோகம்ங்கிறது மதிமயக்கம், தப்பாக புரிஞ்சுக்கிறது. எவ்வளோதான் சரியாக சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேர் மோகம்னு பேர். பிறகு சுகமும் துக்கமும், மனதில் அனுபவிக்கின்ற சுகமும் துக்கமும் சம்சார பந்தம்ங்கிறார். அதுவும் கூட நாம் அனுபவிக்கிற இன்பமே ஒரு கோணத்தில் பார்த்தா துன்பத்துக்கு காரணமாக இருக்கும். எந்த இன்பமாக இருந்தாலும் அது துன்பத்துக்கு காரணமாக இருக்கும். அது அறிவுபூர்வமாக அனுபவித்தா துன்பத்துக்கு காரணமாக இருக்காது. ஒரு சாதாரணமாக அனுபவிக்கிறது எப்படி இருக்கும்னா துன்பத்துக்கு காரணமாக இருக்குது. இதை பற்றி இந்த கீதையில் இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது நிறையா சொல்லியிருக்கோம், அதை பற்றி விளக்கமெல்லாம். இன்பம் எந்த இன்பமுமே, விஷய இன்பம் எல்லாமே துக்கம் கலக்காமல் இருக்கவே இருக்காது. எல்லா இன்பமும் துக்கம் கலக்காமல் இருக்காது. திருமணம் முடிக்கிறது வரைக்கும் முடிக்கிறது சந்தோஷம், பிறகு குழந்தை பிறக்கலையேன்னு துக்கம், குழந்தை வந்தோன்னு பெரிய சந்தோஷம், பிறகு எல்கேஜிக்கு சீட்டு கிடைக்கலையேன்னு ஒரு பெரிய துக்கம், பிறகு சீட்டு கிடைச்சவொன்னே சந்தோஷம், பிறகு நல்லா படிக்கலையேன்னு துக்கம். இப்படியே போய் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி வரைக்கும் போயிடும். எல்லாம் ஒரு சுகம் ஆரம்பிக்கும், அந்த சுகத்தில் பின்னாடி ஒரு துக்கம் கலந்து வரும். நல்லா படிச்சிருப்பான், 98 மார்க் வாங்கியிருப்பான், அவனை விட இன்னொரு பிள்ளை 100 மார்க் வாங்கியிருக்கு, போட்டு அடிக்கிறது வீட்டில். இவ்வளோ படித்து ஏன் நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கலை, செகண்ட் மார்க் வாங்கினேன்ட்டு எப்படி இருக்கும்? சந்தோஷப்பட வேண்டியது. இப்படி இன்பத்திலேயே துன்பத்தை அனுபவித்து பழகிருக்கும். இதுவும் ஒரு பந்தம், ஒரு சம்சாரம் அப்படிங்கிறார். பிறகு பிறத்தல் இறத்தல், இது ஒன்று இருக்குது. இது எப்போ ஆரம்பிச்சிச்சுனே தெரியாது. நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம், இறக்குறோம் தெரியுது, மீண்டும் பிறப்போன்னு தெரியாது. இன்னும் சாஸ்திரம் சொல்லுது, மீண்டும் பிறக்கிறது சாஸ்திரம் சொல்லு, நம்ம அனுபவத்தில் இல்லை. நாம் ஏற்கனவே பிறவி எடுத்து புதுசாக பிறக்கலைன்னா நம்ம ஒரு அறிவு இல்லாமல் தான் பிறக்க முடியும். எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும்போதே அறிவோடு தான் பிறக்குது. சில பேர் பயங்கர புத்திசாலியாக இருக்குங்க, சிலர் புத்தியே இல்லாமல் இருக்குது. காரணம் என்ன? ஏற்கனவே பழைய ஜென்மங்களில் பெற்ற அறிவு வெளிப்படுது, அவ்வளோதான். சில குழந்தைகளை பார்க்கல, பிறக்கும் போதே பார்த்தா அதி புத்திசாலியாக இருக்கேன். 5 வயசில் ஒருத்தர் பயங்கரமாக மிருதங்க வாசிச்சான்னு பார்த்தோம்.
அதெல்லாம் எப்படி வருது? அப்போ பிறந்து இறந்து பிறந்து இறந்து போய்கிட்டே இருக்கு. முற்றுப்புள்ளி எங்கே வருது? ஞானம் வந்தாத்தான் வருது. இதுவும் ஒரு துயரம் அப்படிங்கிறார். கனவு மாதிரி எல்லாம் வந்து வந்து மீண்டும் பிறந்து இறக்கிறதெல்லாம் கனவு வந்துட்டு போகிறது மாதிரி தான் சொல்கிறாருங்க. சோக மோகம் சுக துக்கம் எல்லாமே 3 குணத்தோட சேர்ந்து இருக்கு. இது எல்லாமே என்ன சொல்கிற? சம்சார பந்தம் அப்படிங்கிற. மோகம்ங்கிறது தமோ குணத்தில் வரும், சுகம்ங்கிறது சத்துவ குணம் இருந்தாத்தே வரும். மன அமைதியாக இருக்கும்போது தான் சுகமே அனுபவிக்க முடியும். ஏற்கனவே ஒரு கிளாஸில் சொன்னேன், அங்கே வேறு ஏதோ கிளாஸ் சொல்லியிருக்கேன். எப்பயுமே நீங்கள் ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னா மன அமைதி இல்லாமல் சுகத்தை அனுபவிக்கவே முடியாது. எந்த சுகத்தை, விஷய சுகத்தை அனுபவிக்கிறது கூட. நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சிலர் போன கிளாஸ் சொன்னேன், ஒருத்தர் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போதை சாப்பிடுவார், இந்த கவலையை மறக்கிறதுக்கு. சாப்பிட்ட பிறகு அந்த சோகத்தை நினச்சி அதிகமாக புலம்புவார். நீங்கள் பார்க்கலாம், எனக்கு அமைதி இல்லை. எப்போ அமைதி ஏற்படுதோ அப்போ தான் சுகத்தை அனுபவிக்கும். சத்துவ குணம் அதெல்லாம் எல்லாம் என்ன சொல்கிறார்? 3 குணங்களில் வர்றதுனால இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது, மித்தியாவாக இருக்குது அப்படிங்கிறார். இது 3 குணத்தினால வரக்கூடியது. இதெல்லாம் சம்சாரம். அடுத்ததை முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்த அனைத்து துயரத்திற்கும் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் அறியாமை, அவித்யா, அஜ்ஞானம். அதுக்கு மோட்சத்திற்கு காரணம் வித்யா, ஞானம், அறிவு. இதுதான் இதிலிருந்து விடுபடுவதற்கு காரணம். எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து ஒவ்வொரு துக்கத்துக்கும் ஒரு காரணம் சொல்லலாம். எல்லா துக்கத்துக்கும் இந்த காரணம் அந்த காரணம் சொல்லி போனீங்கன்னா, அப்படி இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் போய்கிட்டே இருந்தீங்கன்னு கடைசி எங்கே போய் முடிக்கும் தெரியுமா? நம்மை பற்றி அறியாமல போய் முடியும். நம்ம யாருன்னு தெரியாததுனால தான் அந்த அறியாமை இருப்பது அனைத்து துயரங்களுக்கும் காரணம். ஒரே ஒரு காரணம், என்ன காரணம்? அறியாமை, அவித்யா. அறியாமையின் விளைவுதான் பந்தம், துயரம், சம்சார சுழற்சி, எல்லாம் பிறப்பு இறப்பு எல்லாம் ஏற்படும். அறிவின் விளைவு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து ஞானம். ஞானம் அறிவுனா தமிழில், சம்ஸ்கிருதத்தில் ஞானம். ஞானம் வித்யா, வித்யா ஞானம் அறிவு எல்லாம் ஒரே வார்த்தை. அது வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து விடுகிறது. இதை புரிஞ்சிட்டோம்னா இந்த மோட்சத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். பகவத்கீதையில் உபதேசம் ஆரம்பித்தோன்னு என்ன சொல்கிறார் தெரியுமா? பகவான் கீதையில் முதல் ஸ்லோகமே 11ஆவது ஸ்லோகம் 2ஆவது அத்தியாயத்தில் அனைத்து துயரத்திற்கும் காரணம் அறியாமைங்கிற கருத்தை சொல்வார். அப்போ துயரம் போகணும்னா அறிவு வேணும். துயரப்படாதவர் பொருட்டு துயருகிற ஞானிகள் துயரப்படுவதில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்வார். அப்போ அஞ்ஞானிகள் துயரப்படுகிறார்கள். அப்போ துயர காரணம் அஞ்ஞானம், அறியாமை. அப்போ துயரத்துக்கு நிவர்த்தி ஞானம். அவித்யா துயர காரணம், பந்த காரணம். வித்யா ஞானம், அறிவு மோட்ச காரணம். மோட்சம் வருவதற்கு ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும், வித்யா வேண்டும். இது இல்லை என்றால் நாம் அறியாமையில் இருக்கின்றோம், பந்தத்தில் இருக்கின்றோம். தன்னை பற்றி அறியாமை, கடவுளை பற்றியும் உலகத்தை பற்றியும் தன்னை பற்றியும் தெளிவாக அறிவதுதான் ஞானம். இந்த 3 விஷயம்தான் உலகத்தில் இருக்குது. நான் இருக்கேன், எனக்கு அந்நியமாக இந்த பிரபஞ்சம் பூரா இருக்குது. இது 2 நம்ம பார்க்குறது. இதை விட்டுட்டு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்ததில்லை. விக்கிரகத்தில் பார்க்குறோம், சாஸ்திரம் சொல்லுது. இந்த 3 தத்துவத்தை தவிர வேறு உலகத்தில் எது நானும் எனக்கு அந்நியமாக இருக்கிறது, பிற கடவுள் வரும். இதை 3 பற்றியும் தெளிவான அறிவு நிலையாக வந்துருச்சுன்னா அவன் பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான். அந்த அறிவு வேணும். இந்த 2 தான். அறியாமை துயர காரணம், அறிவு பந்த காரணம். நாம் என்ன பண்ணோம்னா அறியாமல் இருக்குன்னே தெரிகிறதில்ல, தெரிஞ்சாலும் அதை நீக்க முயற்சி பண்ணுறதில்ல. வேறு யாராவது நீக்க முயற்சி பண்ணால் நம்மளுக்கு கோபம் தான் வர வருது. நீங்கள் வந்து ஏன்பா இப்படி புத்தி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்க, இப்படி யோசிக்க வேணான்னு சொன்னால் அவ்வளவு கோபம் வரும். சொல்லி பாருங்கள். ஒருத்தன் வந்து சரியில்லாமல் ஏதோ பண்ணிட்டான், நீ பண்ணது தப்பு, நீ யோசித்து பண்ண வேணான்னு சொல்லுங்கள். ஆமாம், நம்ம பண்ணது தப்பு, இந்த புத்தியை நம்ம வரவழைச்சிக்கிறோங்கிற புத்தி வராது. நம்ம பண்ணது தப்பு, நம்ம புத்தி சரியாக வேலை செய்யலை, அவர் சொல்கிறது கரெக்டு, நாம் அந்த புத்திய அறிவை எடுத்துக்கிறோம்னு நினைக்க மாட்டான். அது எப்படி நம்மளை அறிவு இல்லாதவன்னு சொன்னான்?
இது இயல்பாக எல்லா மனுஷனுக்கு இருக்குது, சாதாரண விஷயங்கள்லே இருக்குது. நாம் ஒரு தப்பு பண்ணி சரியாக புத்தி வேலை செய்யலைன்னு சொன்னால், முட்டாள்னு சொன்னால் திருத்திக்கிறணும். என்னை எப்படி நீ முட்டாள்னு சொல்ல போச்சு? முட்டாள்தனமான தான் பண்ணதுனால தான் சொல்கிறாங்க, இல்லாட்டி இப்படி சொல்ல போகிறாங்க. அப்போ ஏற்கனவே ராமகிருஷ்ணனோட உபதேசத்தில் பார்த்தோம். அவர் என்ன பண்ணுவார், அந்த மதுர்நாத் பாபு, அவர் பேர் மதுர்நாத் பாபு, அவர் தான் இன்னைக்கு அவர், ஆமாம், அவர்கிட்ட கேட்பார். காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பார் அவர். ஆமாம், மான்னு சொல்லுவாங்க. அவர் தான் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருப்பார். சின்ன வயசுலேயும் ராமகிருஷ்ணன் உபதேசம் கேட்க வருவார். திடீர்னு முதல் பார்க்க வர்றாரு. பார்க்க வந்த உடனே என்ன பண்ணுவார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நீ எப்படி இருக்கேன்லாம் சொல்லிட்டு, உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, அவள் ஒன்றும் தெரியாது சார், பெரிய அஞ்ஞானியும் பார்ப்பல, நீ பெரிய ஞானியும் பாரு. என் ஒய்ஃப் பெரிய அஞ்ஞானி, நீ பெரிய ஞானியோன்னா சொல்கிறார், என்னுடைய ஆணவத்துக்கு விழுந்த முதல் சம்பட்டி அடிங்கிறார். இவர் பெரிய அறிவாளி நினச்சிக்கிட்டு இருக்காரு. சாதாரண 2வது படித்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், 2ஆம் கிளாஸ் படித்தவர். அவர் என்ன சொல்கிறார், நீ பெரிய ஞானியோ அப்படிங்கிறாரு. என்னுடைய ஆணவத்துக்கு விழுந்த முதல் சம்பட்டி அடிங்கிற நம்மளை பார்த்து இப்படி கேட்குறாரு. காலையில் திருத்திக்கிட்ட அப்போ அவர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையை பூரா எழுதினவர், அமுதமொழிகள் பூரா எழுதினவர், கேட்டு கேட்டு எழுதி கொண்டு போய் எழுதினவர். அந்த காலத்துலலாம் கிடையாது, கேட்குற உபதேசத்தில் நம்ம எழுதி வச்சு 3 வால்யூம் இவ்வளோ பெருசு. அப்போ நம்மளை ஒருத்தர் குற்றம் சொன்னால் அறிவுபூர்வமாக நம்ம வீக்காக இருந்தால் அந்த அறிவு வரவழைச்சிக்கிற பார்க்கணும். இந்த அறியாமை தான் காரணம் எல்லா பிரச்சனைக்கும். யார் பாருங்க, யார் குழந்தைகள் கூட பற்றி சொல்லுங்க கேட்காது. ஏன் இப்படி முட்டாள்? கோபம் தான் வரும். முதல்ல தன்னுடைய அறியாமையை உணர வேண்டும். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் சாதாரண விஷயத்துக்கு வச்சு ஞானத்துக்கே வர வேணாம். ஒரு தப்பு நடும், ஆமாம் நான் புத்தி யோசிக்கலை, ஒத்துக்கிறேன்னா அப்போ தானே திருத்துவோம். அவர் என்ன சொல்கிறது அப்படின்னா, நாங்கள்லாம் ஆசிரமத்தில் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, சும்மா கீழே இருக்கிறவர். ஒரு இன்ஜினியர் சொல்கிறதுல தப்பு வந்திருக்கு, சாதாரண சொல்கிறவர் கரெக்டாக வந்திருக்கு. சாமிகிட்ட ஒரு அதில் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு டிசைன் போட்டோம் அங்கே ஆசிரமத்தில் போட்டு, சாமி ஒரு டிசைன் சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு இன்ஜினியர் சொல்கிறாரு. கடைசியில் சாமி சொன்னது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு போய் அந்த கூலி வேலை பார்க்குறவரை கூப்பிட்டு இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கிறேன். எதுக்கு சாமி இப்படி மூக்கை இப்படி தொடுறீங்கன்றாரு, கையை சுற்றி மூக்கை தொடுறீங்கிறார். என்னையா சொல்கிறேன்னு கேட்டேன். இப்படி பண்ணால் சிம்பிளாக முடிஞ்சு போகணுமே சொல்கிறாரு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னடா சாதாரண 4 வருஷம் கரெக்டாக தெரியுன்னு புரிஞ்சிச்சு. சாமிகிட்ட போய் சொன்னேன், சாமி இது நம்ம பண்ணுறதை விட அவர் சொல்கிற ஐடியா அது எப்படி சரியாக வரும், அதெல்லாம் சரியாக வரான்னு. இல்லை சாமி நீங்கள் எந்திரிச்சு வாங்கன்னு பார்த்து, ஆமாம் இன்ஜினியருக்கு தோணலை, எனக்கு தோணலை, உங்களுக்கும் தோணலை அப்படிங்கிறாரு. அப்போ யார் சொன்னா என்ன, எதில் நம்ம அறியாமை இருக்கோ அதை விளைவிக்கிறது. இதுதான் யார் அந்த ஐடியா நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அது மாதிரி இங்கே அறியாமைங்கிறது பிரச்சனைக்கே காரணம். நாம் நம்மளுக்கு இந்த விஷயத்தில் நமக்கு இந்த அறிவு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா யோசிக்கணும். அதுக்கு முட்டாள்தனமாக ஏற்றுக்கிறது இல்லை. பார்க்குற அனுபவத்தில் பார்த்தா அது பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு ஏற்றுக்கிற வேண்டியதுன்னா பண்ணுறாரு. அது ரொம்ப ஏகப்பட்ட வேலை இழுக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. அந்த சின்ன சொன்ன ஈஸியான ஐடியாவாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறணும்ல. அது மாதிரி எந்த விஷயமான அறிவு வேணும். அதில் முக்கியமான அறிவு, இங்கே சொல்கிற அறிவு தன்னை பற்றிய அறிவு, நம்மளுடைய உண்மையான சொரூபத்தை பற்றிய அறிவு, அது வேணுங்கிறார். அதுதான் இந்த மோட்சத்துக்கு காரணம். அறிவு இல்லாமல் இருப்பது தான் அனைத்து துயரத்துக்கு காரணம். இதுவும் கூட பகவானுடைய சக்தி தான். வித்யா சக்தி, அவித்யா சக்தின்னு சொல்லுவாங்க. மாயைக்கு 2 சக்தி சொல்லுவாங்க, வித்யா சக்தி, அவித்யா சக்தி. அப்போ 2 மாயையினுடைய சக்தியாக இருந்து என்னாச்சு, 2ம் பொய் தான். கடைசிக்கு அங்கே வர்றார், மித்தியா அப்படிங்க வந்துடுறாரு. இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய உடல் மாதிரி இது 2 இருக்குது அப்படிங்கிறார். அப்போ அறிவும் அவருடைய சொரூபம், அறியாமையும் அவருடைய அம்சம். அப்போ முட்டாள்கள்லாம் யார்? பகவான். இரண்டும் என்னுடைய சக்திங்கிறார். வித்யாவும் என்னுடைய சக்தி, அவித்யாவும் என்னுடைய சக்தி அப்படிங்கிறார். வித்யா சொரூபினின்னு சொல்லுவோம் நம்ம. அம்பாளை வித்யா சொரூபினி அப்படிம்போம், அவித்யா சொரூபினியும் அதேங்கிறார் பகவான். இங்கே 2மே பகவானுடைய. மோகினி அவதாரம்லாம் பார்த்துருக்கோமா இல்லையா? மோகினி ஸ்வரூபம்லாம் பார்த்துருக்காடு. மோகினி ஸ்வரூபம் அவித்யா தான், மோகத்தில் இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பந்தமும் மோட்சமுமே பகவானுடைய அம்சம்தான் அப்படிங்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால்,
இந்த பந்தம் மோட்சம் யாருக்குன்னு சொன்னால் என்னுடைய அம்சமான ஜீவர்களுக்கு இருக்கிறது. ஜீவர்கள் பூரா பகவான் என்னுடைய அம்சம்னு சொல்லிட்டாருங்க. அனைத்து ஜீவர்களும் என்னுடைய அம்சம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது, ஒரு இட்லி கொடுக்கும். கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் 2 இட்லி கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் 3 இட்லி கொடுப்போம். இவனுக்கு இவ்வளோ அறிவு போதும், இவனுக்கு இவ்வளோ அறிவு போதும். பகவான் என்ன பண்ணுறாரு, பார்த்து அந்த அறிவை கொடுக்குறாரு. அறிவை கொடுக்கறது யாருடைய கையில் இருக்குது? பகவான் கையில் தான் இருக்குது. இந்த தர்மத்தையும் அதர்மத்தையும் கொடுத்து வித்தையையும் அவித்தியையும் பகவானே கொடுக்கின்றார். வித்தியை சத்துவகுண அம்சம், அவித்தியை ரஜோகுண தமோகுண அம்சம். இந்த வித்யா மோட்சத்தை கொடுக்குது, அவித்யா துயரத்தை, பந்தத்தை, சம்சாரத்தை கொடுக்கின்றது. இப்படித்தான் நான் உலகத்திலே ஒரு டிசைன் பண்ணி படைச்சிருக்கேன் அப்படிங்கிறார். என்னுடைய டிசைன் இதெல்லாம் அப்படிங்கிறார். எல்லாம் பகவானுடைய டிசைன். நல்லதான் அவர் தான், கெட்டதும் அவர் தான். பகவத்கீதையில் 11ஆம் அத்தியாயம் விஸ்வரூபத்தில் போய் பார்த்தீங்கன்னா, சூதாட்டத்தில் சூதுவாக இருக்கிறேன் பாரு. அப்படித்தானே சொல்கிறார் அவர் பகவான். முதல்ல நல்லதெல்லாம் நானும் பாரு, கெட்டது நான் சொல்லி அங்கே 11ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறது மாதிரி அனைத்தும் என்னுடைய அம்சம். துயரமும் என்னுடைய அம்சம், மோட்சமும் என்னுடைய அம்சம். பிறக்கும் போதும் அழிகின்றான், இறக்கும் போதும் அழிகின்றான் சொல்கிறார் துயரம். அதே மாதிரி பிறக்கும் போதும் அறிவு அறியாமையோடு தான் பிறக்கிறான். சில அறிவு இருக்குது, சில அறிவு இல்லை. இறக்குற போது முழுசு அறிவு, நான் தன்னை பற்றி அறிவு வந்துச்சுன்னா திருப்பி பிறக்க மாட்டான். இந்த அறிவு அறியாமையோடு இறக்குறதுனால மீண்டும் பிறக்கிறான். இப்படித்தான் இந்த உலக சம்சார சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கின்றது. எல்லாமே என்னுடைய மாயைக்கு உட்பட்டதுன்ட்டார். பிறகு எதுதான் உண்மையாக இருக்கு? எல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லையான்னா ஒன்றே ஒன்று இருக்குது, நீதான் உண்மைங்கிறார். ஆத்மா. ஆத்மா பிரம்மன் ஒன்று தான் சத்தியமாக இருக்கு, மிச்சம் எல்லாமே பொய்யாக இருக்கிறது. இந்த மோட்சங்கிறத வித்தியாங்கிறத சீரணிக்க முடியலைன்னு சொன்னால் இந்த கருத்தை விட்டுருங்க. புரியலைன்னா குழப்பிக்கிற வேணாம். பின்னாடி போகும்போது அப்போ பார்த்துக்கிடலாம். மோட்சமும் வித்தியாங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க வேணாம், அடுத்து பார்த்துக்கிடலாம். இங்கே பந்தஸ்வரூபம் மோட்சஸ்வரூபம் இதை பற்றி எப்படிங்கிறத உத்தவரின் கடைசி கேள்வி ஒன்று சொல்கிறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஒரே ஒருவன் பந்தனாகவும் முக்தனாகவும் எப்படி இருக்கின்றான் எனக்கு புரியவில்லைங்கிறார். உத்தவரின் கடைசி பந்தப்பட்டவனும் மோட்சத்தை அடைந்தவனும் ஒரே ஆளா? இதற்கு பதில் தான் நீ சொல்ல போகிறார். அந்த பதிலை சொல்லும் போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதிமிக்க உத்தவரேன்னு சொல்லி ஆரம்பித்து பதிலை சொல்கிறார். ஏன் இந்த இடத்துல அவரை மதிமிக்க உத்தவரேன்னு கூப்பிட்டு சொல்கிறாருங்கிறதுக்கு சில பேர் விளக்கம் சொல்கிறாங்க. நான் சொல்கிற பதிலை புரிஞ்சுக்கிறணும்னா கொஞ்சம் மதி வேணும். அதனால் மதிமிக்க உத்தவரேன்னு ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த வித்தையால் ஞானத்தால் மோட்சத்தை அடைந்தவனும் அறியாமையால் பந்தப்பட்டிருப்பவனும் ஒரே ஜீவன்தான் அப்படிங்கிறார். இதுதான் இந்த விளக்கம், இனிமேல் வரப்போகிற விளக்கம் அப்படித்தான் வரப்போகுது. எப்படின்னா, அது எப்படி ஒரே ஒருவன் சம்சாரியாக துயரப்பட்டவனாகவும் முக்தனாகவும் இருக்க முடியும்? ஒன்று சிரிக்கணும், இல்லாட்டி அழுகணும். சினிமா பாட்டு, நான் சிரித்து கொண்டே அழுகிறேன். என்ன பாட்டு? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் சிரித்து கொண்டே அழுகிறேன். முடியாது. அது சிரிக்கணும், இல்லாட்டி நிப்பாட்டிட்டு அழுகணும். அது எப்படி ஒரே ஆள் துயரப்பட்டவனாகவும் இருக்கான், மோட்சத்தை அடைந்தவன் இருக்கான்னு சொன்னால் எதன் அடிப்படையில் சொல்கிறான்னு பார்க்கணும். அதாவது பந்தமும் மோட்சமும் ஒரே ஆள்கிட்ட இருக்குது, ஆனால் ஒரே ஆள்கிட்ட இருக்க முடியும், காலம் வேறையாக இருக்குது. இப்போ பசிக்கிறேன் ஒரு ஆள், சாப்பிட்ற ஒரு ஆளாக இருக்க முடியுமா? உனக்கு பசிக்குது, நீ சாப்பிட்றது பசி நீங்கன்னு சொல்ல முடியுமா? யார் துயரப்பட்டானோ அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் ஒரே டயத்தில் இல்லை, அதே முக்கியம். ஒரே டயத்தில் கிடையாது. ஒரு நேரத்தில் பந்தப்பட்டிருக்கான், பிறகு என்ன பண்ணுறான், ஞானம் வந்த பிறகு அதே ஆள் மோட்சம். இது ஒரு பதில். இன்னொரு பதில் வேறு இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ட்டு.
2 பேருமே என்னுடைய அம்சம்தான். அவன் அறியாமையில் இருக்கும்போதும் அவன் என்னுடைய அம்சம்தான். ஞானத்தை அடைஞ்ச பிறகு என்னுடைய அம்சம்தான். ஒரு ஞானி இருக்கார், முதல்ல இப்படியே ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு ஞானம் வந்துருச்சு, இப்போ மட்டும் கடவுள் அம்சம்னு சொல்லுவோமா? அவர் மனுஷனாக இருந்து வந்தவர் தானே. அப்பையும் அவங்க கடவுள் அம்சம்தான். அஞ்ஞானியாக இருக்கும்போதும் கடவுள் அம்சம்தான். ஞானம் வந்த பிறகும் கடவுள் அம்சமாகத்தான் அவர் இருக்கிறார். இந்த ஒரே ஒரு ஜீவனுக்குத்தான் அறியாமையும் இருக்கின்றது, ஞானமும் இருக்கிறது. இது ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். இந்த அம்சம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் தான் நிறைய மதங்களே வந்துச்சு. கடவுள் என்னுடைய அம்சம்னு சொல்லிட்டார். இந்த விசிஷ்டாத்வைதிகளை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கை நம்ம அம்சம், கால் நம்ம அம்சம், அப்போ இது மாதிரி இந்த ஜீவர்கள் இந்த உலகமெல்லாம் கடவுளுடைய அம்சமாக இருக்குன்னு சொல்லி விசேஷமான அத்வைதம், இந்த அத்வைதம்ங்கிறது 2 இல்லாத ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்க. அது தப்பு. அந்த கருத்தில் என்ன தோஷம் வரும்னு சொன்னால், காலில் ஒரு வலி வருது, எனக்கு வலிக்குமா வலிக்காதா? இது கால் தானே. அப்போ நம்ம துக்கப்பட்டால் என்ன பண்ணுவார் கடவுளை? அவரும் துக்கப்படணும். இந்த அம்சங்கிற வார்த்தை அந்த அடிப்படையில் இல்லை. எப்படின்னு சொன்னால், இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் புரியும். இப்போ சூரியன் இருக்கு, சூரியன் பிரம்மன், அது கடவுள் வச்சுக்கங்களேன். கீழே ஒரு பானை இருக்குது, பானையில் தண்ணி இருக்குது, தண்ணியில் ஒரு சூரியன் தெரியுது. தண்ணியில் சூரியன் தெரியுதா இல்லையா? இந்த சூரியன் யார்? அந்த சூரியனுடைய அம்சம்தான். ஆனால் உண்மையான சூரியனா இல்லை. ஆனால் அதே சூரியன் தான் இங்கே தெரியுது. தண்ணீருக்குள்ள சூரியனை பார்க்குறோம், அது ரொம்ப அழகாக நல்லா தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறான், அது உண்மையிலேயே உண்மையான சூரியன் கிடையாது. அது காலையில் பார்த்தோம்னா, கடல்லாம் பார்த்தீங்கன்னா, கடலில் பார்த்தாலும் அதே சூரியன் தான், குளத்தில் பார்த்தாலும் அதே ஒரு சூரியன் தான் தெரியும். பெரிய கடல் 1000 சூரியனாக தெரியும்? ஒரே சூரியன் தான் தெரியும். பெரிய மானசரோவர் ஏரியில் பார்த்தாலும் ஒரு சூரியன், சின்ன குடத்தில் பார்த்தாலும், ஒரு டம்ளரில் பார்த்தாலும். அப்போ அந்த ஒரு கடவுளுடைய அம்சம் எல்லா ஜீவராசிகளிலும் பிரதிபிம்பிக்கின்றது. அதனுடைய சொரூபம் பிரதிபிம்பிக்குது. கை கால் மாதிரி இப்படி அம்சமாக இல்லை, இது ஒரு பொய்யா பிரதிபிம்பிக்குது. அது மாதிரி எல்லாருடைய உடம்புலையும் பானைங்கிறது, இது கொஞ்சம் தத்துவ விஷயம் நல்லா கவனம் புரிஞ்சுக்கிட்டு இந்த உயிர் தத்துவத்தை புரிஞ்சுக்கிற முடியும். பானை உடல்னு வச்சுக்கோங்க, ஒரு பானை உடல், அதுக்குள்ளே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது மனசு. பானைக்குள்ளே தண்ணி இருக்குது, அது மனசு. தண்ணியில் தெரிகிற சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய உணர்வு தத்துவம். நம்மளுடைய உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, உணர்ச்சியோட உணர்வாக இருக்க ஜீவனாக இருக்கும் பாருங்கள், அது அந்த தண்ணியில் தெரிகிற சூரியன். அந்த தண்ணி இல்லாட்டி சூரியன் தெரியாது. இந்த உடம்புக்குள்ளே மனசு இல்லாட்டி அந்த உணர்வு தத்துவம் நமக்கு தெரியாது. அதனால தான் இறந்த பிறகு மனசு ட்ராவல் பண்ணுது வெளியே, உடம்பு ட்ராவல் பண்ணாது. இறந்த பிறகு உடம்பை விட்டு போட்டு மனசு வெளியேறிடும். மனசு வெளியே போகும்போது மனசில் என்ன இருக்கும், அந்த உணர்வு இருக்குது. ஏன்னா சூரியன் எல்லா இடத்துலையும் இருந்தால் மனசு தண்ணி எங்கே கொண்டு போனால் அதில் பெருமை தெரியுமா தெரியாதா? கடவுள் இந்த பிரபஞ்சம் பூரா இருக்கா, சொர்க்கலோகத்தில் இருக்காரா இல்லையா, நரகலோகத்தில் இருப்பாரா இல்லையா, பிரம்மன்கிறது பிரபஞ்சம் பூரா இருக்குமா இல்லையா? அந்த அப்போ மனசு ட்ராவல் பண்ணும்போது அதில் அந்த கடவுளுடைய பிரதிபிம்பம் தெரியும். அப்போ அந்த உணர்வோடு தான் அது வெளியே போகுது. உண்மையிலே மனசுக்கு உணர்வு கிடையாது, அந்த பிரதிபிம்பிக்கிற சக்தி இருக்குது. இதுதான் உயிர் தத்துவம். ஆக்சுவலாக சாஸ்திரத்தில் உபநிஷத்தில் சொல்கிற கருத்து முக்கியமான கருத்து. இந்த உயிரை பற்றிய சந்தேகம் நிறையா வரும். ஆத்மாவும் வேறு, ஆத்மா ஒரிஜினல் சூரியன் மாதிரி, இந்த பிரதிபிம்பிக்கிற சூரியன் மாதிரி தான் உயிர். இந்த தண்ணி எல்லாருக்கும் வேறு வேறு தண்ணி, கடலும் தண்ணி தான், அங்கேயும் சூரியன் தெரியுது, அது கடவுள்னு வச்சுக்கோங்க. ஈஸ்வரன், சிவன், விஷ்ணுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய கடலே அந்த ஒரு சூரியன் பிரதிபிம்பிக்குது. சின்ன சின்ன ஏரி, பெரிய பெரிய ஏரிகள்லாம் தேவர்கள் கூட வச்சுக்கலாம், அதுலேயும் ஒரு சூரியன் தான் பிரதிபிம்பிக்குது. சின்ன டம்ளர்லேயே இந்த பனித்துளியில் சூரியன் தெரியும், அதுவும் ஒரு ஜீவராசி மாதிரி. அப்படி இந்த நீர் மாதிரி மனம், சூக்ஷ்ம சரீரம், அது அப்படிப்பட்டது தான். இந்த உண்மையான அம்சம் சூரியன் போல, மற்றதெல்லாம் உண்மையான சூரியன் ஒரிஜினல் அம்சங்கிறது அதனுடைய ஒரு பொய்யான தோற்றம். அதைத்தான் புரிஞ்சுக்கணும். நாம் எந்த விதமான மாற்றத்தையும் பகவான் அடையாமல் அவருடைய அம்சத்தை அங்கே தோற்றுவிக்கிறார். அதுதான் ஜீவ தத்துவம். சாக்கடை நீர்லேயும் தெரியும், அழுக்காக தெரியும், மானசரோவரில் சுத்தமாக தெரியும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சூரியன் தெரியும் அங்கே.
அது மாதிரி உயிர் தத்துவம் அப்படிங்கிறார். இங்கே பெரிய அறிவை உடையவரேன்னு அழைச்சிட்டு சொல்கிறார். இங்கே ஒரே ஜீவன் எப்படி பக்தனாகவும் முக்தனாகவும் இருக்க முடியும்னு சொன்னால், ஒரே ஜீவன் தான் இருக்கான், அது என்னுடைய அம்சம்தான் அவன். ஆனால் ஒரு காலத்தில் இப்படி இருக்கான், ஒரு காலத்தில் அப்படி இருக்கான். விழிச்சுக்கிட்டே தூங்க முடியுமா? முழிச்சுக்கிட்டே சிலர் தூங்குவாங்க, அது வந்து கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு அப்படி தூங்குற பழக்கம் இருக்குது. ஆனால் தூங்கணும், இல்லாட்டி விழிக்கணும். ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்து பந்தப்பட்டிருந்தான், பிறகு ஒரு காலத்தில் ஞானம் வந்த பிறகு மோட்சத்தை அடைந்து விட்டான். இதுக்கு என்ன சொல்கிறாரு? ஒரு அவஸ்தை, தூக்க அவஸ்தையில் அறியாமையில் இருக்கான், விழிப்பு அவஸ்தை ஜாக்கிரத அவஸ்தைன்னு சொல்லுவோம். இந்த அவஸ்தைங்கிறத தசான்னு ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. தசா புத்தின்னு சொல்கிறேன், கேட்டிருக்கீங்களா? நம்ம ஜோதிடம் பார்த்து எல்லோரும் ஜோசியம் பார்க்காதால் இருக்கவே மாட்டோம். ஜோசியை மட்டும் யாராக இருந்தாலும் பார்க்காம இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பிரச்சனையே அங்கே தான். ஜோசியம் பார்த்து அதான் நல்லது சொல்லுவாரான்ட்டு போய் பார்க்கணும். தசாபுத்தின்னு சொல்லுவோம். சனி தசை, சூரிய தசை, சந்திர தசை, அதுக்கடுத்து செவ்வாய் தசை, ராகு தசை, பிறகு வியாழ தசை, வியாழ தசைக்கு அடுத்து சனி தசை, பிறகு புதன் தசை, பிறகு கேது தசை, பிறகு சுக்கிர தசை. 9 தசை இருக்குது மொத்தம். தசான்னு பேர். 120 வருஷம் நடக்கும். ஒரு மனுஷனுக்கு 120 வருஷம் ஆயில, 120 வருஷம் தசை முடியும். இப்படி இத்தனை தசை இருக்குது. உங்கள் துயரத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? சனி தசை நடக்குது, சனி தசையில் சனி புத்தி நடக்குது, 7 நாடு ஆரம்பிச்சிருச்சு, இல்லை ராகு வந்து பிடிச்சிக்கிட்டாரு, கேது தசை நடக்குது, இப்படி தானே சொல்லுவான். இப்படி 9 திசையை ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். வேதாந்தத்தில் 2 தசை தான். சுக்கிர தசை நடந்தால் சந்தோஷம், சனி தசை நடந்தால் கஷ்டம்பா, ராகு தசை நடந்தால் கஷ்டம். அப்படிங்கிற சிலர் சனி தசை யோகத்தை கொடுக்கும். இங்கே வேதாந்தம் எத்தனை தசை தெரியுமா? 2 தசை தான் சொல்லுது. ஒன்று அவித்யா திசை, வித்யா திசை. அவித்யா திசை உன்னுடைய துயரத்துக்கெல்லாம் காரணம், வித்யா திசை உன்னுடைய சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம். 2 விஷயத்தில் வேதாந்தம் முடிச்சிருச்சு. வித்யா திசை, அவித்யா திசை. அவித்தையில் இருக்கும் பொழுது, அவன் அறியாமையில் இருக்கும் பொழுது பந்தப்படுகின்றான், துயரப்படுகின்றான், சம்சார சுழலில் சிக்குண்டு தவிக்கின்றான். அவனுக்கு வித்யா வரும் பொழுது அவன் அதிலிருந்து முற்றிலும் விடுபடுகின்றான், அனைத்து துயரத்திலிருந்தும் விடுபடுகின்றான். கர்மகாண்டத்தில் இதுதான். சனி தேசையில் அப்படி இருப்பான், ராகு வரப்போது கொஞ்சம் கஷ்டம், கவனமாக இருக்க சொல்லுங்க பாரு சோசியர். நம்ம என்ன சொல்லுவோம்? ஞானம் வரப்போகுது, கவலைப்படாமல் இரு. வித்யா திசை வரப்போகுது, கவலைப்படாமல் நம்ம சொல்லலாம், அப்படிதான் சொல்ல முடியும். அதனால் ஒருத்தன் வந்து என்ன வேணாலும் திட்டிக்கிட்டே இருக்கான், அவன் கவலையே படலை, சந்தோஷமாக இருக்கான்னா அவனுக்கு என்ன திசை நடக்குது? வித்யா திசை நடக்குதுன்னு அர்த்தம். என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாமல் இருந்தான்னா அவனுக்கு என்ன திசை நடக்குது? வித்யா திசை நடக்கிறது. காலையில் எந்திரிச்சவனா டிஸ்டர்பாக இருந்தோம்னு சொன்னால் அறியாம தசை நடக்குது, அவித்யா தசை நடக்குது. எப்போயெல்லாம் கஷ்டப்படுறோமோ அப்போயெல்லாம் அறியாம தசை நம்ம நடந்துக்கிட்டு இருக்குது. சனி தசையெல்லாம் கிடையாது, சனி தசை ராகு தசையெல்லாம் கிடையாது. எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சிட்டோம்னா அந்த கஷ்டம் ஓடி போயிடும். நம்ம சொன்னேன்ல, ஒரே ஒரு அறிவு, இந்த கஷ்டம் எத்தனை இடம் வந்திருக்கு, போயிடுச்சு, அது மாதிரி இதுவும் போயிருமில்லைங்கிற அறிவு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குமா இல்லையா? அறிவு தான் முக்கியம். எந்த விஷயம், அறிவுடையார் எல்லாம் உடையார்ன்ட்டார். கீதையில் சொல்லியிருக்கார் இல்லையா குறள், அறிவுடையார் எல்லாம் உடையார். அப்போ அறிவு இருந்துச்சுன்னா எல்லாம் இருந்த மாதிரி. எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதுக்கு காரணம் வித்யைங்கிறார், ஞானம். அதை பற்றி விளக்க போகிறார். இந்த அறிவு எப்படி, ஞானம் எப்படின்னு விளக்க. முதல்ல புரிஞ்சுக்கிறது, இந்த ஞானம் வந்துருச்சுன்னா, அறிவு வந்துருச்சுன்னு சொன்னால் மோட்சம், பந்தத்திலிருந்து விடுதலை. அறியாமல் இருந்தால் பந்தத்தில் இருக்கின்றான். இந்த இரண்டும் தான். இந்த பந்தம், சம்சாரம், துயரம் என்ற காரணத்திற்கு அறியாமை ஒரு காரணம். இதிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கு ஞானம் என்ற அறிவுதான் காரணம். சில பேருக்கு என்ன திட்டுனாலும் உரைக்கலை, காதிலே விழுகலைன்னா அது ஞானம் கிடையாது. புரியுதா? சில பேருக்கு உரைக்காது, மந்தமாக இருப்பான், அவனுக்கு ரோஷமே வராது, உணர்ச்சியே வராது. அதை ஞானம்னு சொல்லிடக்கூடாது. முதல்ல ரோஷம் வரணும்,
துக்கம் வரணும், பிறகு அதுலேருந்து விடுபடணும். ஒருத்தன் சும்மா சில பேர் பாருங்க, அவன் ஒரு அப்படிம்பாங்க, அவன் என்ன ஜடை மாதிரியா, ஜடை மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க. அதுக்கு இல்லை, நம்மளுக்கு இவன் திட்டுறது புரியணும். அவன் அறியாமல் திட்டினா புரிஞ்சு முதல்ல ரோஷப்படணும். ஆரம்பத்தில் அஞ்ஞானத்தில் இருக்கும்போது ரோஷப்பட்டு கோபமெல்லாம் வரணும். அப்புறம் ஞானம் வந்த பிறகு என்ன பண்ண, அதே திட்டம் வாங்கும்போது ரோஷம் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் இந்த வித்தியை, துயரத்தை நீக்கும். முதல்ல மாதிரி இருந்தோம்னா தகுதியே வரலைன்னு அர்த்தம், இன்னும் அந்த ஞானத்துக்கு உள்ளே நுழையலைன்னு அர்த்தம். முதல்ல திட்டெல்லாம் வாங்கி ரோஷப்பட்டு கோவப்பட்டு பிறகு அதிலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறது ஞானத்துக்கு வர்றது. அது என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஒரே அம்சமான ஜீவன் பந்தப்பட்டும் இருக்கின்றான், முக்தனாகவும் இருக்கின்றான். எப்போ இந்த பந்தம் வந்துச்சுன்னா அனாதின்ட்டார். எப்போ ஆரம்பம் சொல்லவே முடியாது. இந்த அனாதிங்கிற வார்த்தை நம்ம சாஸ்திரத்தில் என்ன தெரியலைன்னு சொல்ல வேண்டியானா, அது எப்படி அனாதின்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் நல்லா யோசித்து பார்த்தா புரியும். என்ன கேள்வி கேட்டாலும் ஆரம்பம் சொல்லவே முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழி தெரியுமான்னு கேட்குறேன், இல்லை சம்ஸ்கிருத மொழி தெரியுமான்னு கேட்குறேன். தெரியாதுன்னு சொல்கிறீங்க. எப்போ இருந்து தெரியாதுன்னு கேட்குறேன், என்ன சொல்லுங்க? பிறந்ததுலேருந்து தெரியாது. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. எப்போ இருந்து தெரியாதுங்கிறது தெரியாது. ஆனால் சம்ஸ்கிருதம் அறிவு வந்துருச்சுன்னா அந்த தெரியாதுங்கிறது போயிடுச்சு, அறியாமல் போயிடும். இந்த அறியாமல் எப்போ வந்துச்சுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. முதல் பிறப்பு எப்போன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சாஸ்திரமே அனாதின்றுச்சு. முதல் பிறப்பை சொல்லிட்டோம்னா அது ஏன் பிறந்தேன், அது எதுக்கு பிறக்கணும், அப்போ என்ன கர்மம் வேணாம், இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். வேதாந்தம் உள்ளே போனீங்கன்னா சில லாஜிக் சில விஷயமெல்லாம் அதனாலே பொய்யுங்கிறோம். பதிலே இல்லை. பொய்யுக்குத்தான் பதில் சொல்ல முடியாது. உண்மைக்கு வந்து கரெக்டாக சொல்லிடலாம், பொய்யுக்கு வந்து கரெக்டான பதில் சொல்லவே முடியாது. உண்மைக்கு ஒரே பதில் தான் இருக்கும். இதெல்லாம் பொய்யா இருக்கிறதுனாலே தெளிவாக பதில் சொல்ல முடியாது. கர்மா தியரியே பொய்யே. நான் ஏற்கனவே நிறையா தடவை சொல்கிறேன். இப்போ செஞ்ச நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை சுக துக்கத்துக்கு என்ன யார் காரணம்? நாம் செஞ்ச பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச ஒன்றுமே இந்த வட்டம் பண்ணலப்பா, ஒரு முயற்சியும் பண்ணல, ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கான். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பான்ப்பா. முதல்ல பிறந்தேன்ல, அப்போ எதை வச்சு பிறந்தேன், எந்த கர்மா, எந்த பதிலே சொல்ல. 4 ஜென்மம் 5 ஜென்மம் அப்படியே போகலாம். அதுக்கு பிறகு போனால் கேள்வி கேட்டால் கொஸ்டினில் நிற்கும். வேதாந்தத்தில் அதே ஒரு இது என்ன காரணம் வந்து வட்டத்தில், இந்த வட்டத்தில் வந்து எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்லவே முடியாது. சுற்றிக்கிட்டே இருக்கு, ஆனால் வட்டத்துக்கு வெளியே வந்துடலாம். நீ வட்டத்தில் எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியுதுன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஆரம்பித்து சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஞானம் வந்தால் வெளியே வந்துடலாம், அது மட்டும் முடியுங்கிறார். அதனால் இது அனாதி, இந்த பந்தம்ங்கிறது அனாதி அப்படிங்கிறார். ஆகவே பந்தம் மோட்சம் என்பது வித்தியா, காரணம் அது குணத்தின் அடிப்படையில் வருவது. இன்னொன்று வித்தியா அவித்தையின் அடிப்படையில் வருவது. இரண்டும் மாயையினுடைய சக்தியாக இருக்கிறதுனால ரெண்டுமே மித்தியாதான். அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், இன்றைக்கி இதுக்கு விளக்கத்தை அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் நல்லா விளக்க போகிறேன். இப்போ புரியாட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்குறேன்னு சொல்லி ஒரு பிரதிக்கை பண்ணுறார். பகவானே என்ன சொல்கிறார், 5வது ஸ்லோகத்தில் ஒன்று சொல்கிறாரு. அதாவது இதை பற்றி நான் உனக்கு இப்போ உபதேசிக்க போகின்றேன். பந்தப்பட்டவனுக்கும் பந்தப்படாமல் மோட்சத்தை அடைந்தவனுக்கு உள்ள ஒரே ஆள்னு சொல்லிட்டார். ஒரே ஆள்னா வேறுபாடு இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் வேறுபாடு இருக்குது. அப்போ அந்த வேற்றுமை என்ன, ஒற்றுமை என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் இனிமேல் தெளிவாக விளக்கி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவர் விளக்கத்தை ஆரம்பிக்கிறார். இனிமேல் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்ல போகிறேன். சம்சாரத்தை உடையவன், பந்தத்தை உடையவன், துயரத்தை உடையவன் எப்படிப்பட்டவன், மோட்சத்தை உடையவன் எப்படிப்பட்டவன், இவங்களை பற்றியெல்லாம் வர்ணனையெல்லாம் நான் செய்ய போகிறேன். இதை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் விளக்கத்துக்கே வர்றார், பிரதிஜை பண்ணுகின்றார். உத்தவர் வந்து அந்த கேட்ட கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, ஞாபகப்படுத்து. பந்தப்பட்டவன் மோட்சத்தை அடைந்தவன் முற்றிலும் வேறுபட்டவர்கள் சொல்கிறார். அது வந்து ரெண்டு ஒரே ஆளான்னு கேட்குறாரு அவர். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரே உடம்புல தான் இருக்கான், ஒரே ஆள்தான், ஆனால் வேறொரு கோணத்தில் வேறுபட்டவனாகவும் இருக்காங்க. காலத்தின் அடிப்படையிலையும் வரும்,
இன்னொரு மாதிரியும் சொல்வார். அதெல்லாம் விளக்கத்தை பார்க்க போகிறோம். 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் என் பையங்க தான். ஆனால் அவன் நல்லவன், இன்னொருத்தன் கெட்டவன்னு சொல்கிறான். ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி எல்லாம் என்னுடைய அம்சம்தான், ஒரே ஆள்தான். ஆனால் இருந்தாலும் சில அடிப்படையில் இந்த ஞானியும் அஞ்ஞானியும் வேறுபட்டிருக்காங்க. அது எப்படிங்கிறத 25வது சொல்ல வரைக்கும் விலைக்கு சொல்ல போகிறார். நான் இப்போ அதெல்லாம் விளக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். சினிமாவிலலாம் ஒரே ஆள் தானே ரெட்டை வேடம் போட்டு நடிக்கிறான். ஒரே ஆள். இந்த தசாவதாரமாக 10 வேடம். சிவாஜி நவராத்திரியில் 10 வேடம் இருக்கார். 9 வேடமா 9 வேடம். இதெல்லாம் பார்க்குறோமா இல்லைங்களா? அதை யார், எத்தனை ஆள்? ஒரே ஆள். கௌரவம்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு, சிவாஜி. அதில் ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு வித்தியாசமே தெரியாது. ஒரு அம்மா கேட்டாங்களாம், சினிமா பாட்டு நல்லா இருக்குது, போய் பாட்டு வந்துருக்காரு வீட்டுக்காரரு, போய் பாட்டு வந்திருக்கு, சிவாஜி நல்லா நடிச்சிருக்காரு. என்ன நல்லா நடிக்கிறாருன்னு சொன்னீங்க? சிவாஜிக்கு நடிப்பே இல்லை, சிவாஜிக்கு அப்பா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காருனாராம். எப்படி ஒரே ஆள், எவ்வளோ வித்தியாசம் தெரியுது. அது மாதிரி என்ன சொல்கிறாரு, ஞானியும் அஞ்ஞானியும் என்னுடைய அம்சம்தான், ஒரே ஆள்தான், ஆனால் வேறுபாடு இருக்குப்பா, சொல்கிறேன். அந்த வேறுபாடை எப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார். வர்ணிக்கப் போகின்றேன். ஒரே உடலில் தான் இருக்கிறார்கள், இருந்தாலும் வித்தியாசம். இவனுக்கு வேறு உடம்பு, அவனுக்கு வேறு உடம்புன்னு கிடையாது. ஒரே உடம்பு தான். ஒரே உடம்புல ஞானியாகவும் இருக்கான், அஞ்ஞானியாகவும் இருக்கான். ஒரு உடம்புல ஞானியாக இருப்பான், இன்னொரு உடம்புல அஞ்ஞானியாக, அப்படி கூட இருக்கலாம். ஆனால் ஞானியாக வர்றதுக்கு முன்னாடி அஞ்ஞானியாக அந்த உடம்புல தான் இருந்தான். ஞானியாக வந்த பிறகு அதே உடம்புல தான் இருக்கான். வேறு வித்தியாசமெல்லாம் கிடையாது. இருவரும் மனித சரீரத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த அத்வைதத்தில் தான் பந்த மோட்சம்லாம் வித்தியான்னு சொல்ல முடியும். மிச்சதுலாம் மற்ற மதத்துலலாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறது, கடவுளை அடைகிறது தான் மோட்சம்னு சொல்லுவாங்க. அவங்களாம் சத்தியம். இதெல்லாம் இந்த சம்சாரம் துயரம்ங்கிறதும் சத்தியம், மோட்சங்கிறது சத்தியம். போய் பகவான் காலடியில் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு ஏதோ சிவலோகத்துலேயோ வைகுண்டத்துலேயோ போய் அப்படியே இருக்கிறது. எவ்வளோ நாள் இருப்பீங்க? பிரம்மல எத்தனை நாள் இருப்பீங்க? அங்கே அவர் முகத்தை எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க முடியும்? சொல்ல 1 கோடி வருஷம், அதுக்கு பிறகு என்ன? 1000 கோடி வருஷம், அதுக்கு பிறகு என்ன? கேள்வி கேட்கலாமா இல்லையா? நாம தான் சொல்வோம், முடிஞ்சு போய் சாப்டர் அதோட சமஷ்டியில் கலந்துருவோம்னு சொல்லுவோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரே உடம்புல பந்தனாகவும் இருக்கின்றான், மோட்சனாகவும் இருக்கிறாங்கிறது எப்படின்னு சொன்னால், கால வேறுபாடு வரும். ஒரு காலத்தில் பந்தப்பட்டிருப்பான், ஒரு காலத்தில் மோட்சத்தை அடைந்தவனாக இருக்கின்றான். அதை பற்றி நான் உனக்கு இனிமேல் தெளிவாக விளக்கப் போகின்றேன். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நாம் மோட்சத்தை அடைஞ்சோம்னு சொன்னால் உடம்பு இதே உடம்பு தான் இருக்கும், அந்த உடம்புலேயும் நோய் வரும். எந்த ஞானிக்கு நோய் வரல சொல்லுங்கள்? எந்த ஞானி உடம்பு போகாமல் இருந்திருக்கு? கிருஷ்ணர் உடம்பு இருக்கா? ராமர் உடம்பு இருக்கா? வியாசர் உடம்பு இருக்கா? வால்மீகி உடம்பு இருக்கா? ஒரே உடம்பு தான், எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான். அதே உடம்புல முதல்ல வால்மீகி எப்படி இருந்தார்? திருடனாக இருந்தார், உலகாரன், திருடன். அதே உடம்பு தான். அதே உடம்புல பிறகு என்ன ஆகிட்டார்? ஞானி ஆகிட்டார். ராமாயணத்தில் பெரிய தபஸ் பண்ணி ஞானி ஆகிட்டார். ஆனால் வேறுபாடு இருக்கா இல்லையா? முதல்ல அஞ்ஞானியாக இருந்தார், அது ஒரு காலம், இது ஒரு காலம். காலத்தில் வேறுபாடு இருக்குது. இதை பற்றியெல்லாம் அது மட்டும் இல்லை, ஞானத்துக்கு வரும்போது உடம்பு அதை விட மோசமாக போயிருக்கும். பலகீனமயம் தவமெல்லாம் பண்ணியிருப்பார்ல, கொஞ்சம் பலவீனமாகவும் இருக்கும். இந்த உடம்புன்னு அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது. அது ஞானியாக இருந்தால் நான் அஞ்ஞானியாக இருந்தால் அப்படித்தான். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானின்னா சாப்பிடக்கூடாது, அவர் சாப்பிடவே மாட்டார், அவர் தண்ணியே குடிக்க மாட்டார், அவர் சாப்பிட்டு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஞானத்துக்கு சம்மந்தமே இல்லை. அது சில பயிற்சி, சில தபஸு, அதுக்கு ஞானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இவருக்கும் பசிக்கும், இவருக்கும் சாப்பிடுவார், எல்லாரையும் மாதிரி உடம்பு இருக்கும் அவருக்கு. ஆனால் அறிவில் தான் வித்தியாசம். அது எப்படி, என்ன வேறுபாடு, எந்த காலத்தில் வேறுபாடு, காலத்தினால வேறுபாடு, வேறு அடிப்படையில் வேறுபாடெல்லாம் வருதுங்கிறத இனிமேல் நான் உனக்கு விளக்கி சொல்லப் போகின்றேன் என்று சொல்லுகின்றார்.
அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் இங்கே இந்த கருத்தை விளக்கும் போது. முண்டகோபனிஷத்தில் ஒரு 2 பறவைகள் உதாரணம் வரும். ஒரு உபனிஷத்து மந்திரத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் 2 பறவை இருக்குது. அதில் ஒரு பறவை பரமாத்மா, ஒரு பறவை ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாங்கிற பறவை அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுது. நல்ல சுவையான பழம் வரும்போது அப்படியே சந்தோஷமாக சாப்பிடுது. சில பழம் கொஞ்சம் அப்படியே ஒரு சில பழம் கெட்டு போயிருக்கும், அதை சாப்பிடும்போது காரி துப்புது, துக்கப்படுது. இன்னொரு பறவை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். ஏன்னா இந்த அமைதியாக வேடிக்கை பார்க்குற பறவை பரமாத்மா, இந்த வேடிக்கை பார்க்காத பறவை இது அனுபவிச்சுக்கிட்டு இருக்க பறவை ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி ஒரு உபனிஷம் அதை என்ன பண்ணுறாரு இங்கே, அதை வேறொரு கோணத்தில் இந்த இது அந்த உதாரணத்தை இங்கே சொல்லி இதை விளக்கிறார் அவர். சில இடங்களில் பார்த்திங்கன்னா மரம் உதாரணம் சொல்லுவாங்க படைப்புக்கு. மர உதாரணம், இந்த பறவைகள் உதாரணம், இந்த சம்சார பந்தம்ங்கிற விளக்கிறதுக்காக மர உதாரணம் 15ஆவது அத்தியாயத்தில் கீதையில் வரும். பார்த்திங்கன்னா 15ஆவது அத்தியாயம் ஃபுல்லாக மர உதாரணம் வரும். உடலுக்கு மரத்தெல்லாம் உதாரணமாக சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் அதில் ஒரு கூடு இருக்குது, அந்த கூட்டில் 2 பறவை இருக்குது. மரம்ங்கிறது உடல், மரத்தில் இருக்க கூடு மனசுன்னு பேர். இந்த மனசு உடம்புக்குள்ள ஒரு கூடு இருக்குது, அந்த கூடுக்கு பேர், கூட்டுக்கு உதாரணம் என்னென்னா மனம். மனம்னா சூக்ஷ்ம சரீரம்னு பேர். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் என்னென்ன இருக்குன்னா மனசு இருக்குது, புத்தி இருக்குது, பழைய பதிவுகள் இருக்குது, தான் அல்லாததை தான் நினைக்கிற ஒரு எண்ண அகங்காரம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது மனம்னு பேர், சூக்ஷ்ம சரீரம்னு பேர். அதுக்கு பேர் கூடு. அதுக்குள்ளே ஒரு பிரதிபிம்பம் இருக்குது. சொன்னில்ல, அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் மாதிரி பரமாத்மாவினுடைய, அதுதான் ஜீவன்னு பேர். எதுக்கு பேர்? அந்த கூடு, அதுதான் பறவை. அந்த கூட்டில் பறவையாக இருக்குது பார்த்தீங்களா, அது பிரதிபிம்ப சைதன்யம். 2 பறவை இருக்குது அதில், ஒன்று பிரதிபிம்பம், இன்னொன்று ஒரிஜினல் இருக்குது, அதுக்கு பேர் பரமாத்மா. அந்த ஒரே கூட்டுக்குள்ளே 2 பறவைகள்ங்கிற உதாரணத்தை சொல்கிறார். இந்த 2 பறவையும் தனித்தனியாக பறவையா அப்படின்னு கேட்டால் சுதந்திரமாக தனித்தனி கிடையாது. 2ம் பார்த்தா உண்மையிலே ஒரே பறவை தான். 2 எங்கே போனாலும் சேர்ந்து போகும். குடத்தில் நீங்கள் தண்ணியை கொண்டுக்கிட்டு இப்படி போகிறீங்க, சூரியன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இதுவும் சேர்ந்து, சூரியன் வரும்போது இதுவும் சேர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சூரியன் தனியாக போகாது, இந்த சூரியன் தனியாக போகாது, ஒன்றாத்தே வரும். அது மாதிரி இந்த பரமாத்மா ஜீவாத்மா பிரிக்க முடியாமல் அந்த 2 பறவைகள், அந்த உதாரணத்தை சொல்லி சொல்கிறார். நாம் இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்குறோம். அந்த குடம் பானை உதாரணம் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அந்த பறவை உதாரணத்தை விட. இங்கே உபனிஷத்தில் இந்த பறவை உதாரணம் சொல்லியிருக்கு. அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் ஒரு பறவை, சூரியன் ஒரு பறவைன்னு வச்சுக்கோங்க. சூரியன் அங்கேயில் இருக்குது, இங்கே இல்லையே, எப்படி 2 ஒன்றா போட்டு கேள்வி. உதாரணத்தை ஓரளவுக்கு தான் பார்க்கணும். உதாரணத்தில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எந்த உதாரணத்தையும் அவன் சிங்கம் போல் இருக்கிறான்னு சொன்னால் சிங்கம் மாதிரி முகத்தை காணாமன்னு கேட்கக்கூடாது. சந்திரன் போல் அழகாக இருக்கிறான்னு சொன்னால் சந்திரன் மாதிரி வட்டமாக இருந்தான்னு பார்க்கவே சகிக்காது. உதாரணம் அது எந்த அடிப்படையில் சொல்கிறதுன்னு பார்க்கணும். அது மாதிரி இங்கே 2 பறவைகள், ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று டூப்ளிகேட் மாதிரி. ஒன்று பரமாத்மா, ஒன்று ஜீவாத்மா. இங்கே என்ன சொல்கிறார், அந்த பரமாத்மா ஜீவாத்மாவை, பரமாத்மா ஞானி, ஜீவாத்மா அஞ்ஞானி. அஞ்ஞானியாகவும் இவன் தான் இருக்கான், ஞானியாகவும் வந்தான். அது 2ஆக பிரித்து சொல்கிறார். பரமாத்மாவை ஏன் ஞானின்னு சொல்கிறேன்னா, ஞானி தன்னை பரமாத்மா சொரூபம் நினச்சதுனால பரமாத்மா சீக்வல் டு ஞானி. அங்கே உதாரணத்தில் பரமாத்மா ஜீவாத்மாங்கிறார். இங்கே அந்த உதாரணத்தை எப்படி பயன்படுத்துகிறாருன்னா, அஞ்ஞானி ஞானின்னு பயன்படுத்துகிறார். அஞ்ஞானி ஜீவாத்மா, ஞானி பரமாத்மா. இப்படி 2 பறவை. ஒரு பறவை சம்சாரி, ஒரு பறவை முக்தன். ஒரு பறவை சம்சாரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பறவை முக்தனாக இருக்குது. எப்படி சம்சாரி நல்ல பழத்தை சாப்பிடும்போது சந்தோஷப்படுது, பழம் இல்லைன்னா துக்கப்படுது, கசப்பான பழம் எதாவது கிடச்சிச்சின்னா துக்கப்படுது, இன்னொன்று ஒன்றும் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்குங்கிற, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு விளக்கம்னா நிறைய இருக்குது சொல்லப்போ. இதில் இன்னொரு கருத்து வருது, அதையும் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த விளக்கத்தை பார்க்கலாம்.
இந்த சாப்பிட்ற பறவை பலம் இல்லாமல் இருக்கான், சக்தி இல்லாமல் இருக்கான். சாப்பிடாத பறவை சக்தியோடு இருக்கான். இது எப்படி உள்டாவாக இருக்கா இல்லையா? சாப்பிட்டா தானே உடம்புல பலம் வரும், சாப்பிடாததுக்கு பலம் வருமா? இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கே அது பலமே இல்லாமல் கிடக்கு. ஆனால் சாப்பிடாமல் உட்காந்துக்கிட்டு பார்க்குறது வேறு வேடிக்கை, அந்த பறவை தான் பலசாலியாக இருக்குன்னு ஒரு கருத்து சொல்கிறார். அதையும் பார்க்க போகிறோம், எப்படியெல்லாம் பார்க்கலாம். அதாவது எதிர்மறையாக சொல்கிறார், நம்ம நல்லா சாப்பிடுப்பா அப்போ தான் உடம்புல தெம்பு வரும்னு சொல்லுவோம். இவர் என்ன, நல்லா சாப்பிடு உனக்கு தெம்பே வராதுன்னு சொன்னான். எப்படி இருக்கு, உள்டாவாக இருக்கா இல்லையா? ஒரு கோணத்தில் அது கரெக்டு, இனியொரு கோணத்தில் தப்பு தான். எப்படின்னு சொன்னால், பணம் ரொம்ப இருக்குது ஒருத்தருக்கு, நல்ல வசதி இருக்குது, நல்லா நிறையா வாங்கி சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியம் இருக்கான்னு சொல்ல முடியுமா? நல்ல வசதியாக இருக்கார், என்ன வேணாலும் சாப்பிட முடியும், அதனால் அவர் நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கான், இவரோட பலசாலியாக இருக்கான். இவர் சாப்பிட சாப்பிட மாட்டான், இந்த கூழோ கஞ்சியோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், பலசாலியாக இருக்கானா இல்லையா? அப்போ சாப்பிட்டேன் பலசாலியாக, சாப்பிடாதேன் பலசாலியாக? ஒரு கோணத்தில் இப்படியும் சொல்லலாம், ஒரு கோணத்தில் இப்படியும் சொல்லலாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொன்று கூட இருக்குது, குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு நோய் கம்மி, நிறையா சாப்பிட்றவங்களுக்கு நோய் கூட, அதுவும் ஒரு காரணம் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த பழத்தை ருசித்து சாப்பிட்டு கொண்டு உலக சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற பறவை பலம் இல்லாமல் இருக்கின்றது, வேடிக்கை பார்க்கும் பறவை பலசாலியாக இருக்கிறது. ஞானி பலசாலி, அஞ்ஞானி பலசாலி அல்ல. இதான் கருத்து. இங்கே இதுக்கு விளக்கம் இருக்குது. இதை முதல்ல என்ன சொல்ல போகிறீங்க சுருக்கமாக சொல்கிறேன், பிறகு பார்க்கலாம். உலக சுகபோகங்களை அனுபவிப்பவன் பலகீனமானவனாக இருக்கின்றான், உலக சுகபோகங்களை துறந்தவன் பலசாலியாக இருக்கு. இது பார்க்குறோமா இல்லையா? யாருக்கு மனோதைரியம் அதிகமாக இருக்க, ஒன்றுமே வேணான்ட்டு போகிறது. நதி பஞ்சகத்தில் பார்த்த கௌபீன வந்தக கழுபாக்கிய, ஒன்றுமே இல்லை, அவன் பாக்கியசாலின்ட்டார். படித்தமா இல்லையா? இப்போ கிளாஸில் நடத்திக்கிட்டு இருக்கு, ஒன்றும் கிடையாது, அவனை பாக்கியசாலிங்கிறார். வெறும் கௌபீனம் மட்டும், பிச்சை பாத்திரம் கூட கிடையாது. அப்போ அவனே பாக்கியசாலின்னு, அப்போ அவன் தானே எல்லா பலமும் பெற்றிருக்கான்னு அர்த்தம். எல்லாவற்றையும் அனுபவிப்பதை விட எல்லாவற்றையும் விட்டவன் பலசாலிங்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய இருந்தால் தான் பலசாலி, எனக்கு நிறையா பணம் இருந்தால் நான் பலசாலி, உறவுகள் இருந்தால் பலசாலி, சினிமாவுக்கு போனால் தனியாக போனால் கூட பயம், 4 பேர் கூட சேர்ந்தாத்தான் பயம் இல்லாமல் ஒரு தைரியம் வருது. கூட்டம் சேர்ந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டோம். நிறைய பேர் இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு சேட்டை பண்ணுறது. காலேஜ் பையங்களே பாருங்கள், தனியாக போனால் அமைதியாக போவான், கூட்டமாக போனால். ஏதோ ஒரு சினிமா படம் பார்த்தேன் முன்னாடி, இந்த பெண்கள் சினிமாவுக்கு போவாங்க, ரஜினி படத்தை பார்த்துட்டு தியேட்டர்லேயே ஒரே ஆட்டமாக இருக்கும், டிக்கெட்லாம் கூட கிழிச்சு போட்டு வருங்க, லேடிஸ் தான். இந்த சேர்ந்தவன் என்ன ஆகுது, அப்படி உலகத்தில் நினைக்கிறேன். இவன் என்னன்னா ஒன்றும் இல்லாமல் தனியாக இருக்கிறது பலங்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம், ஆள் பலம், படை பலம், பணபலம், பதவி பலம்லாம் சொல்கிறோம், ஒன்றும் பலம் இல்லைன்ட்டார். அதை விட எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறான் பாரு ஞானி, அதுதான் பலசாலி. அந்த ஒரு கருத்து இங்கே துறந்தவனுக்கு எல்லா பலமும் வருகின்றது. திருக்குறள் ஒரு குறள் இருக்கு, இளர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலாதவர். உலகத்தில் பலம் இல்லாதவன் அதிகமாக இருக்க காரணம் என்னன்னா தவம் பண்ணல. பலசாலி கம்மியாக இருக்காங்களாம், அதாவது எல்லாம் இல்லாதவங்க நிறையா இருக்காரு, இருக்கிறவன் கம்மியாக இருக்கான். அது இல்லாத எதை சொல்கிறாருன்னா, எல்லா மனநிறைவு, சந்தோஷம் எல்லாம் இருக்கிறதால கம்மியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாதால்னா உலகத்தில் நிறையா இருக்குது. காரணம் என்ன, தவம் பண்ணுறவங்க கம்மியாக இருக்காங்க, தவம் பண்ணவங்க நிறையா இருக்காங்கங்கிற தவங்கிற அதிகாரத்தில் கடைசியில் சொல்கிறார். அப்போ பலசாலி யார், இங்கே ஞானி, அந்த வேடிக்கை பார்க்குறவங்க. உணவுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறக்கூடாது, எல்லா விஷயத்தையும் பார்த்து எடுக்கணும். சாப்பிடாமல் இருக்கிறவன் பலசாலி, சாப்பிடக்கூடிய பறவை பலமின்மையோடு இருக்கும் ஒரு கருத்து சொல்கிறாரு. வைராக்கிய ஞான பலம் சொல்லலாங்க. இதை பற்றிய விளக்கமெல்லாம் இன்னும் அடுத்ததுலேயே வருது. இந்த விளக்கத்தை கொஞ்சம் விரிவாக சொல்கிறாங்க, இந்த சுலோகத்துடைய அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு 25வது சுலோகம் வரைக்கும் தனித்தனியாக பிரித்து நாம் எப்படியெல்லாம் துயரப்படுறோம், இந்த துயரத்துக்கெல்லாம் காரணம் என்ன, துயரப்படுபவன் எப்படி இருப்பான், துயரத்திலிருந்து விடுபட்டவன் எப்படி இருப்பான்னு சொல்லி
இன்னும் இப்போ ஒரு 6 ஸ்லோகம் பார்த்துருக்கு, 6ஆவது ஸ்லோகத்தில் நுழைஞ்சிருக்கோம். எல்லாம் அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.